இன்று நம்முடன் இணைந்திருப்பது சாமானியன் நாகராஜ் அவர்கள். அவரிடம் இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்கவிருக்கிறோம். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். சார், இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? கூட்டணி யார் யார் எந்தெந்த பக்கம் போவாங்க? அப்புறம் இந்த பாமக பத்தியும் தேமுதிக இவங்களை பத்தி ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? பாமக வந்து அன்புமணி அவர்கள் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த நேரத்துல அன்புமணிக்கு வந்து நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க, மண்டே அன்னைக்கு 1:30க்கு. பட் ஃபார் சம் ரீசன் அந்த அப்பாயின்மெண்ட் ஹானர் ஆல, அது ஒரு குழப்பம் இருக்கு. இது ஈவினிங் வந்து அமித்ஷாவை பார்த்ததா சில பேர் சொல்றாங்க, சில பேர் பார்க்கவே இல்லை அப்படின்றது சொல்றாங்க. பட் அது எல்லா குழப்பத்துக்கும் விடை வந்து இன்று கிடைக்கும். பாமக இஸ் கோயிங் ஃபார் அ ஹரிசாண்டல் ஸ்பிளிட். அப்பா வாசஸ் மகன் அந்த அந்த ஒரு இதுல போகுது. அப்பா பின்னாடி வந்து அன்புமணி லீடர்ஷிப் பிடிக்காதவங்க எல்லாம் அப்பா பின்னாடி இருக்காங்க. நிறைய பேர், அந்த 20 பேர், அந்த உயர்மட்ட குழுன்னு சொல்லுவாங்க பாமக 20 பேர். அந்த 20 பேர் ஆல்ரெடி அன்புமணியை பிடிக்காதவங்க 13 பேர். அன்புமணி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 7 பேரை வந்து அவரோட ஆட்களை போட ஆரம்பிச்சார். இப்ப தொடர்ந்து அவரோட ஆட்களா போட்டுக்கிட்டே இருந்ததுனால நிறைய பேருக்கு அதிர்ச்சி இருந்தது. அது எல்லாமே இருக்கு பாமக பொறுத்தவரை. சோ பாமகவை பொறுத்தவரை இட் இஸ் கோயிங் ஃபார் அ வெர்டிகல் ஸ்பிளிட். அதாவது ஒரு பாமக வந்து திமுகவுடன் சேரும், இன்னொரு பாமக வந்து அதிமுகவுடன் சேரும் என்றுதான் நினைக்கிறேன். பட் பேப்பர் வைஸ் இப்ப எப்படி வந்து அதிமுகன்ற கட்சி பேப்பர் வைஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கோ, பேப்பர் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வைஸ் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் வைஸ் எல்லாமே வந்து அன்புமணி. பட் அன்புமணிக்கு வந்து அந்த சின்னம் மாம்பழ சின்னம் கிடைக்குமா? அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் ஆக்சுவலி லா படி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்கணும். பட் இந்த எலெக்ஷன் டைம் கேப் இருக்குல்ல, ஆக்சுவலி we have only 8 months. இப்போ இதை வந்து அவர் தான் அன்புமணி கிளைம் பண்ணி, இவர் தான் அன்புமணி கிளைம் பண்ணி, கோர்ட்டு கேஸுக்கு போய் எல்லாத்துக்கும் போய் லாஸ்ட் மினிட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுல அது வருமா வராதான்றது நாள் போக போக அந்த கேஸ் எப்படி போகுது பொறுத்துதான் வந்து. பட் அது கேஸுக்கு போகும், அது சட்டம் மூலமாக தான் ஜெயித்து வர பண்ணிருக்கும் தவிர இன்றைய நிலைமையில ஒரு ரொம்ப ஸ்மூத் டிரான்சிஷனா இருக்காது. ஓகே, இன்கேஸ் அப்போ அன்புமணிக்கும் இவங்களுக்கு அது மாம்பழம் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் ரெண்டு வெர்டிகுலர் ஸ்பிளிட் ஆகிறப்போ அவங்களுடைய அந்த வாக்கு, மன்னீருடைய வாக்கு சதவீதம் எப்படி பிரிய இருக்க வாய்ப்பு இருக்கு? சார் ஆக்சுவலி பாமகன்ற ஒரு கட்சி வந்து ஆல்ரெடி தன்னுடைய வாக்குகளை 2014 இருந்து இழந்து கொண்டே போகுது சார். தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்கு பாமக அதிமுக கிட்டையும் திமுக கிட்டையும். ஏன்னா அதிமுகவும் திமுக என்ன நினைச்சிட்டாங்க, இவங்களை வளர விட்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் லீடர்ஸ் வந்து குரூப் பண்ண ரெண்டு கட்சியும். ரைட், சி ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இருந்தால் இப்போ ஒரு வன்னியர் சமுதாயம் ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3% 4% வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருக்காங்க. அதாவது எண்ணெயை நெருப்பும் போல அந்த கூட்டணியில வந்து எண்ணெய் நெருப்பு சேர்ந்தா நெருப்பு ரொம்ப பெருசா இருக்கும், இல்லைன்னா அது சாதாரண தீக்குச்சியில இருக்கிற ஒரு ஃபயர் தான் அது. ரைட், சோ அது எப்படி இம்பாக்ட் பண்ணும், என்ன பண்ணும், பெரிய டேமேஜ் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல. பட் ஓட்டர்ஸ் வந்து பெரியவர் பின்னாடி இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். வாக்களிக்கிறவங்க பெரியவங்க பின்னாடி இருக்காங்க, கட்சி வந்து அன்புமணி பின்னாடி இருக்கு. மோடி அவர்கள் ராம்தாஸ் பின்னாடி இருக்காங்க, பாஜக கட்சி அன்புமணி பின்னாடி இருக்கு. சோ இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கல் கன்ஃபியூஷன் சொல்லலாம். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் ராம்தாஸ் பக்கம் தான் இருக்காரு, அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அது வந்து நம்ம கூட கிடைக்கக்கூடிய செய்தி வந்து எல்லாமே வந்து தெரியுது. ஆனா பாஜக கட்சியா வந்து we are towards அன்புமணி. ரைட், இதுதான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் கன்ஃபியூஷன் சொல்லலாம். சோ அப்போ அன்புமணி அவர்கள் பாஜக வர கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு? ஏங்க ராமதாஸ் அவர்கள் ஸ்பிளிட் பண்ணதே என்னன்னா வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கூடாதுன்னு ஸ்பிளிட் பண்ணாரு. இந்த ஸ்பிளிட்டே இட்ஸ் a tactical split where ஐ எம் த பாஸ். நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் சொன்னா தனியா நிக்கலாம், நான் சொன்னா ஒன்னாவும் நிக்கலாம், நான் சொன்னா திமுக கூட நிக்கலாம். சி ஃபார் சம் ரீசன் டாக்டர் இஸ் கன்வின்ஸ் தட் இந்த கூட்டணி ஜெயிக்காது, இந்த கூட்டணினால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த கூட்டணினால நமக்கு எந்த பயனும் இல்ல, நம்ம திமுகவோட சேர்ந்தா எம்எல்ஏக்கள் வந்துடும் அப்படின்றது இருக்கு. சி நான் என்ன சொல்றேன், அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம 50 சீட்டு வாங்கி 5 ஜெயிக்கிறதுக்கு 15 சீட்டு வாங்கி 10 ஜெயிக்கலாம். சி எவ்ரிபடி திஸ் டைம் இஸ் ஃபோக்கசிங் ஆன் த நம்பர் ஆஃப் சீட்ஸ், நாட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வி கண்டெஸ்ட், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வி வின். வெற்றி பெற வேண்டிய ஒரு சீட்டுகள் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க தவிர நிக்க வேண்டிய சீட்டை எந்த கட்சியுமே பார்க்கல இந்த வாட்டி. பட் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அதிகமா சீட் கேட்கிறாரு திமுக கூட்டணியில். சார் எல்லாரும் கேட்கறது தான் சார், நான் கூட கேட்பேன், எனக்கு 10 கோடி கொடுங்க, 20 கோடி ஸ்பான்சர் பண்ணுங்க, யாராவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு என்னமோ அதுதான். நம்ம ரேஞ்ச் 1000 2000 நம்ம ரேஞ்ச் 1000 2000 தான். அதுக்கு கோடி கணக்குல கேட்டா கிடைக்காது இல்ல, அதெல்லாம் சும்மாங்க. அது இங்க பாருங்க என்னன்னா, எல்லா கட்சிகளுக்கும் இந்த வாட்டி வந்து ஒரு ஆக்சுவலி அமித்ஷா வந்து ஒரு பெரிய யாக்கரை போட்டார், கூட்டணி ஆட்சின்னு ஒரு யாக்கரை போட்டார். நான் பர்சனலா நினைக்கிறது என்னன்னா, இன்னும் ஒரு மாச காலத்துல இது கூட்டணி ஆட்சி தான், எல்லா கட்சியும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எடப்பாடி அவர்கள் நான் முதலமைச்சர், பாஜக துணை முதலமைச்சர், இந்த கட்சியிலேருந்து துணை முதலமைச்சர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூட இந்த தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து டிஎம்கே கூட்டணிக்கு பெரிய பிரஷர் கொடுக்கும். ஓகே, ஏன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்கு, அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன, நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய சீட்ல நிக்கணும். ரைட், இப்ப தாவேகா விஜய் இல்லைன்னா
லெட்டஸ்டே 134 சீட்ல எடப்பாடி நிக்க தயாரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 100 சீட் இருக்கு. 100 சீட்ல நாங்க இவ்வளவுதான் இவ்வளவு கொடுக்க போறோம்னு இன்னொரு கட்சி இப்ப பாஜகவுக்கு இவ்வளவுதான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மீதி வந்து ஒரு ஒரு கணிசமா ஒரு 65 சீட் கிட்ட இருக்கும்னு நினைக்கோங்களேன். இந்த 65 சீட் இருக்கும்போது பாஜகவுக்கு விசிக வந்தா ப்ராப்ளம் கிடையாது, பிசிகாக்கு பாஜக வந்தா ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாம் மாறும். நாங்கள் வந்து திமுகவை தோற்கடிக்க நாங்க வந்துட்டோம், என்ன ஒண்ணு இல்ல. இந்த ஜெயராஜ் வெளிக்கு இப்போ ஒரு லாக்அப் இருந்தது, என்ன இவனுக்கு என்ன கொள்கையா கோர்பாடா, ரெண்டு எம்பி சீட்டு 8 எம்எல்ஏ சீட்டு கூட எங்க வேணா போவாங்க, எப்படி வேணா போவாங்க. அதுதான் இவங்களோட நிலைமை. என்ன திமுக கூட்டணியில இருந்தா கன்வெர்டபிலிட்டி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க, இந்த சைடு கன்வெர்டபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன பாஜக இருந்தாலும் சிபிஎம் ஆலையும் காங்கிரஸ் ஆலையும் வர முடியாது. பட் பிசிகா வரலாம், மதிமுக வரலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, பிசிகா, மதிமுக, பாஜக இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. கவுண்டர் ஓட்டிங் நடக்கும். இதுல வந்து அன்புமணியோட ஒரு செக்டார் வந்து உள்ள சேரும். ரைட். இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னதே ஒரு 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 யாக்கர் தான் டிஎம்கே. அந்த சைடுல எல்லாம் கூட்டணி ஆட்சி தராங்க, நீ ஏன் கொடுக்க மாட்டேன்ற பிரஷர் பண்ண. இல்ல திமுக மட்டும் காங்கிரஸ் பிரிஞ்சு வில்ல போனான்னு வச்சுக்கோங்க சார், அவங்களால ஒரு 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 பக்கத்துல இருக்க வார்டு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தா 14% ஓட்டு சேர்ந்து வாங்குறாங்க. பட் காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி கேட்கிற இடத்துல அவங்க இல்லை. அவங்க அந்த அளவுக்கு வந்து சும்மா பேசுவாங்க, பட் கூட்டணி ஆட்சியில கான்பிடண்டா கேட்கிற அளவுக்கு காங்கிரஸ் இல்லையே. ஒண்ணுமே இல்ல, நீ இந்தி கூட்டணி ஆகும்போது கூட்டணி ஆட்சி தானே சொன்னாங்க கிட்ட, நான் அவனை ஒத்துக்குவோம், நீ ஒத்துக்கணும், இல்ல நாங்க விஜய் பக்கத்துல போறோம். அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வேற வாய்ப்பு, கூட்டணிக்கு வேற கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியே விஜயோட போலாமே, விஜயோட போலாமே. அது ஒரு வாய்ப்பு. அது விஜய் அவரை ஏத்துக்கணும் இல்லையா சார்? விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும், ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்தி இருக்கிற ராப்போட விஜய்க்கும் ராகுல் காந்தி நல்ல ராப்போ இருக்கு. ஓகே, இன்னும் பல வருஷமா இருக்கிற ராப்போ, இந்த பர்சனல் ராப்போ பல வருஷமா இருக்கிற ராப்போ. குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் போன்ற லீடர்ஸ் வந்து, அதாவது ப்ரோ காங்கிரஸ் லீடர்ஸ், ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ் லீடர்ஸ் இல்ல, ப்ரோ காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறது வந்து, ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்க நம்ம இவங்க லெசன் கொடுக்கலன்னா இவங்க நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி, அதாவது விஜய் தலைமையில வந்து காங்கிரஸ், சில சின்ன சின்ன கட்சிகள், ஒரு சில கட்சிகள் போற பட்சத்துல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சார்? அந்த வெற்றி வாய்ப்பை நீங்க என்கிட்ட இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் ஆதரவு இருக்கு. ஆதரவை ஓட்டா மாத்துறதுன்றது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் அவர் எப்படி பண்ண போறாருன்றது வர மாசத்துல தெரியும். சரி, இப்போ ஒண்ணு இல்ல, மக்கள் வந்து வீடு தேடி வந்து ஓட்டு கேட்கணும்ன்றதை எதிர்பார்ப்பான். இது மக்களின் எதிர்பார்ப்பு. சிட்டில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. இப்ப கிராமத்துல என்னப்பா வீட்டுக்கு வந்து ஓட்டு கூட கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? இதுதான் வந்து பெரிய விஷயம். பட் இதையும் அவர் கன்வெர்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அது பண்ண போறாரா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் ஐ பிலீவ் இந்த 20 விஜயகாந்த் வரும்போது கூட 25% வாங்க, 30% வாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் நேரத்தில் அது ஒரு கரெக்டா ஒரு 10% கிட்ட கன்ஸ்ட்ரெயின் ஆச்சு. ஏன்னா அவரால் ஓட்டு கன்வெர்ட் பண்ண முடியல. வீட்டுக்கு போய் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ ஓட்டு கேட்க முடியல. இந்த கன்ஸ்ட்ரெயின் பண்றதை வந்து அவங்க எப்படி பண்ண போறாங்க, எப்படி இவங்க வந்து அடாப்ட் பண்ணி இது பண்ண போறாங்கன்றது தான் பெரிய கொஸ்டின் தான். பட் அந்த விஷயத்தை அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி எலெக்ஷனே டிஃபரெண்ட் பால் கேம். ஓகே, இவங்க தேமுக வந்து எந்த பக்கம் போறக்க வாய்ப்பு இருக்கு சார்? விஜயகாந்த் தேமுதிகவை பொறுத்தவரை அந்த உயர்மட்ட குழுல இருக்கிறவங்க திமுக அலைன்ஸ் போலான்னு நினைக்கிறாங்க சார். நம்ம 50 சீட்டு 20 சீட்டு எல்லாம் வாங்க வேண்டாம், 10 சீட்டு வேணாலும் 10 சீட் ஜெயிக்கிற சீட்டா வாங்கணும். அது வந்து நீங்க அதிமுக கூட்டணியோட திமுக கூட்டணி நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அது வந்து அதனுடைய தாக்கம் வந்து அதிமுக வந்து அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கொடுக்கறதா ஒரு கமிட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம். அது வந்து பெரிய பிளண்டர் சார். அது வந்து எடப்பாடி பண்ணது மிகப்பெரிய பிளண்டர். இங்க பாருங்க, கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஒத்துக்கிட்டு இருந்த போது டேட் மென்ஷன் பண்ணல. இவர் என்ன பண்ணாரு, இனிஷியலா வந்து நாங்க எப்போ கொடுக்குறோம்னு சொன்னோம்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, அது மிக தப்பான கேள்வி. இப்ப நீங்க கொடுக்குறோம்னு ஏன் சொன்னோன்னு கேள்வி கேட்டு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்க தருகிறோம்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சோம்னா அது ரொம்ப தப்பு. ஒன்னு ஷுட் அப்ப நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தானே இருந்திருக்கீங்க, இதை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். நான் இன்னொரு டாக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ செங்கல்பட்டு தனபால் அவர்களுக்கும் இன்பதுரை அவர்களுக்கும் 2 மாநில சீட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா, அவனுக்கு 15 சீட்டு தரேன், ஒரு 10 சீட் தரேன், 15 சீட் தரேன், பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி தரேன். ஆனா இன்னைக்கே கூட்டணி சைன் பண்ணுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஷூடான நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கும். நீ அலையன்ஸை மட்டும் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணு, நான் ராஜ்யசபா சீட் தரேன், அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணு, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணு. பட் அந்த இடத்துல ஏன் இன்பதுரை அவர்கள் ராதாபுரத்து திருப்பி எம்எல்ஏ நிப்பார், ஹி மைட் கண்டெஸ்ட் ராதாபுரம். அப்போ அவருக்கு ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவி சண்முகத்துக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ஒரு சீட் வந்து கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல எடப்பாடி அவருக்கு தப்பு பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு எத்தனை மாத காலங்களில் வந்து ஒரு ஷேப்புக்கு வரும். அது யார் எந்தெந்த கூட்டணியில எப்படிங்கிறது வந்து எத்தனை காலத்தில் ஒரு ஷேப்புக்கு வரும் சார்? ஏப்ரல் 11 பாமக அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. அமித்ஷாஜி வந்து எடப்பாடியை சேர்த்தாருல, அந்த ஸ்டேஜ்லயே பாமக இருந்திருந்தோம். குடுகுடுன்னு 10 உயர்மட்ட குழு கூட்டு சண்டையை போட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது ஜனவரி மாசம் இழுத்துட்டு தான் நினைக்கிறேன். பட் அமித்ஷா அவர்கள் சொன்ன டார்கெட் ஜூலை எண்டுக்குள்ள எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்துட்டு ஆகஸ்ட் மாசத்துல பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்றத சொன்னாங்க. பட் இது இந்த முறை வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த கூட்டணி வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
பட் இது லாங் வேட்டுக்கோ இது எப்படி கரெக்ட் பண்ணுமோ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. ஸோ டென்டேட்டிவா வந்து நீங்களுடைய மினிமம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாமே ஒரு ஷேப்புக்கு வருங்கிறீங்க. அக்டோபர் நவம்பர் ஆயிடும். அக்டோபருக்குள்ள எல்லா கூட்டணியும் அவங்க பண்ணி சீட் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ண எய்ம்ல இருக்காங்க என்டிஏ. ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் வேணும், இதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இதுக்கு ஜெனரல் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து. இப்ப இந்த இடத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் செட்டப் சுத்தமா இல்லை. இந்த இடத்துல அவர் அடிபட்டுருவாரா, அடிபட மாட்டாரா? அல்ல, அதுதான் மில்லியன் இப்ப இருக்கு இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆலந்தூர்ல இருக்கிற ஒரு விஜய் டீமோட பூத் ஃபார்ம் நான் பார்த்தேன். அது நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், ரொம்ப நல்ல தம்பி தான், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ணா இப்படி பண்ணிருக்கோண்ணே, இது கரெக்டானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் பண்ணி சேர்த்ததுல. அது கரெக்டானு அந்த பையன் கேட்டபோது தம்பி கரெக்டா பண்ணிருக்கேன். சோ அந்த பசங்க சின்சியரா இருக்காங்க, ஏமாத்தல. அது வந்து நமக்கு நிறைய இடத்துல தெரியுது. பட் இந்த மாதிரி 234 தொகுதியில ஏமாத்திருக்காங்க, சின்சியரா பண்ணிருக்காங்களா இல்லையான்றது தெரியல. ஏன்னா கோவையில விஜய் வந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒரு மீட்டிங் பூத் ஃபார்ம் மீட்டிங் பண்ணாம பாத்தீங்களா, அப்போ விஜய் வந்து கோச் 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாராம். ஏன்னா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு விஜய், இதுல பாதி டேட்டா ஃபேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அது எப்படி இவங்க அடாப்ட் பண்ணி உள்ள கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வந்து இப்ப சொல்லவே முடியாது. நாளை விஜய் களத்துல ஆகஸ்ட் 14ஆம் தேதியில விஜய் களத்துக்கு வர போறான்னு சொல்றாங்க. இந்த விஜய் களத்துக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 234 தொகுதியில ஒரு வாட்டி 40 நாள்ல போயிட்டு வந்து வரன்றாங்க. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மிட்டுக்குள்ள 234 தொகுதி ஒரு வாட்டி சுத்திட்டு he'll go for rest. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எலெக்ஷன் நேரத்தை சுத்தலாம் பிளான் பண்றாங்க. ஓகே, விஜய்க்கு ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் தான் சிஎம் கேண்டிடேட் இருந்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, மத்தவங்க யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. இன்கேஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கூட்டணிக்கு போற ஆப்ஷன்ஸே கேட் எல்லாமே க்ளோஸ்டா. அவர் தலைமையில தான் கூட்டணி வரணும், அதான் உண்மை. இல்லைன்னா அவரை டெப்டி சிஎம் நினைச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்ணிட்டு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் ரசிகர்களே ஓட்டு போடுவாங்களாம் தெரியாது. ஆனால் நான் திருப்பி சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், நிறைய பேர் சண்டை கூட போடுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் தனித்து நின்றால்தான் லாபம். விஜய் தனித்து நிற்க வேண்டும். மைனாரிட்டிக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டேன்றோமே சார் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு அவங்களோட ஃபேஸா முதல் முறையா ஒரு ஆள் இருக்கு. விஜய் நீங்க ஜாதிக்குள்ள அடக்க முடியலனாலும் இந்த சாஃப்ட், இப்ப நம்ம எப்படி சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்றோம் ஜெயலலிதாவை, அந்த மாதிரி சாஃப்ட் கிறிஸ்டியானிட்டியில வந்து விஜயோட ஃபேஸ் இருக்கு களத்துல, ரைட்? பிளஸ் விஜயோட சிம்பிள் வந்து ஆட்டோவிலையும் யோசிக்கிறாங்க. அவங்க ஆட்டோ தான் ரொம்ப ப்ரிசைஸ்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆட்டோ எப்படியாவது வாங்கிடணும்னு ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் களத்துல இருக்கு, ரைட்? அந்த சிம்பிள் அமையிறது, எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு. சோ அந்த 40 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இல்லைங்க, அதுல திமுக வந்து அவரை அப்படியே விட்டா கூட பிரச்சனை இல்லை. எப்படி திமுக என்ன பண்ணும் தெரியுமா, அவர் ஏதாவது இது பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி ஏதாவது இந்த குரங்கு சேஷ்டைகள் பண்ணும் திமுக. அந்த குரங்கு சேஷ்டி இப்ப எப்படி வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஐ திங்க் ரகசிய போலீஸ் 111 ஒரு படம் சொல்லுவாங்க இந்த பொலிட்டிக்கல் இதுல. அப்ப எம்ஜிஆர் படத்தை ரிலீஸே பண்ண விட முடியாத பண்ணும்போது அது வந்து மக்கள்கிட்ட எழுச்சி வந்துச்சான். சரி, அது ஒருத்தர் நீங்க சப்ரஸ் பண்ணும்போது மக்கள் வந்து அவங்களை இழுத்துருவாங்க. அது வந்து எப்பவுமே வந்து பொலிட்டிக்கலி இட் இஸ். நீங்க மோடியை வந்து சப்ரஸ் பண்ணாங்க பிஜேபி, கேஷ்பாய் பட்டேலையும் எல்லாம் சப்ரஸ் பண்ணாங்க. அவர் கேஷ்பாய் பட்டேல் தூக்கிட்டு மேல வந்துட்டார். மக்கள் யாரும் மோடி பின்னாடி இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு கூட தமிழக பாஜக தலைவருக்கு அந்த நிலைமை வந்தாலும் அவர் அது மேல வந்துருவாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். பர்சனல் அண்ணாமலை சார் தான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் சில இடத்துல சப்ரஸ் ஆகும், ஏன்னா லீடர்ஷிப் சேஞ்ச் போது சம்டைம்ஸ் நடக்கும், ரைட்? லீடர் மேல தப்பு கிடையாது, அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் மேல ஒரு ஒரு இது வரும். இந்த சப்ரஸ் பண்ணும்போது எப்பவுமே பாலிடிக்ஸ்ல அப்படி அடிச்சுட்டு மேல வருவாங்க, அது எப்பவுமே நடக்கும். திமுக அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே ஃப்ரீயா விட்டா கூட 10-15% மட்டும் இருந்துருவார். அவர் ரொம்ப சப்ரஸ் பண்ண அவர் மேல வரதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியாது. பட் இப்போ வந்து விஜயை வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க. அதாவது திமுகவுக்கு ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணினாங்களோ அது இப்போ இது விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ விஜயை வந்து எவால்வேட் பண்ண அந்த மிஷினரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது உண்மையான கருத்தா? அந்த கருத்துக்கு நான் இன்னொரு 1 மாசம் கழிச்சு பதில். இந்த கருத்துக்கு நான் சில ரிசர்ச் ஒர்க் அதில் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி போகுது எங்க, ஏன்னா அதுல சில வெர்டிகல்ஸ் வந்து தெரியணும். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கடைசியில சொன்னாலும் கடைசியில எங்களை கன்வின்ஸ் பண்ணதுக்கு திமுக வரும். ஸோ இது எப்படின்னா டிஎம்கே பவர் சென்டர், அவங்க விஜய் இந்த யார் எப்படி கன்வின்ஸ், இப்ப விட்டமின் பா வச்சு டிஎம்கே கன்வின்ஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு விஜயால கொடுக்க முடியாதுன்ற நிலைமை வரலாம். ஆல்ரெடி விஜய் ஸ்டாப்பிங் இன்னைக்கோ இருதயராஜ் யாருன்னா இந்த எல்லா சர்ச்சோட ஹெட், ஃபெடரேஷன் ஹெட், இப்போ திருச்சி ஈஸ்ட் எம்எல்ஏ, அவர் டிஎம்கே மேல அதிருப்தியில இருக்காரு.
ஏன்னா நேரு மகேஷோட சண்டையில அவரை போட்டு வெறுத்து, அதாவது அந்த மனுஷன் ஏன்டா இந்த எம்எல்ஏ ஆனோன்ற ரேஞ்சுக்கு போயிட்டார். அவர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் விஜய். பட் எல்லா சமிகைகளையும் நம்ம தொடர்ந்து தான் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் பதிலளித்த மிஸ்டர் நாகராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி.